ஹே ஹாய்டா. நம்ம இன்னைக்கு மேரிங் மிஸ்டர் சியோட 6th படம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, நீங்களும் வியும் சேர்ந்து பீச்சுக்கு போயிருப்பீங்க. அங்கே 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை வீட்டில் கொண்டு வந்து விட்டுருப்பான். நீங்களும் அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஸ்லீப் பண்ணியிருப்பீங்க. இப்போது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அஸ் யூஸ்வல் அம்மா உங்களை வந்து எழுப்புறாங்க. ஒயன் கெட் அப், இட்ஸ் டைம் 7:45 ஆல்ரெடி. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு எழுந்திருக்கிறீங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சாம்மா, ஏன் என்ன முன்னாடியே எழுப்பல? நான் வேற இந்த டிராஃபிக்கில் எப்படிம்மா ஆஃபீஸ் போவேன்? ஹே லூஸு, உன் பாஸ் இங்கே தான் இருக்கிறாரு, உனக்காக வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் ஸோ ஃபன்னி, நான் ஆல்ரெடி எழுந்துட்டேன்ல, நீங்கள் போங்க, பொய் சொல்லலாம் வேண்டாம் அப்படின்னு உங்கள் அம்மா பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே சொல்கிறீங்க. அப்போது நீ என்னை நம்பலை, வெயிட் ஏ மினிட். கீழே போயிட்டாங்க. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்மர்க் பண்ணிவிட்டே அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி படுத்துடுறீங்க. அப்போது ஒரு 2 செகண்ட் கழித்து யாரோ வரா மாதிரி ஃபுட் ஸ்டெப் கேட்குது. ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு குட் மார்னிங் ஒயன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த வாய்ஸ் கேட்டோன்னே ஷாக் ஆகி அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. வி உங்கள் பெட்ரூம் டோர் கிட்டே நிற்கிறான். தயாங்க அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறீங்க. உங்கள் அம்மா வி அங்கேயே இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் இட்ஸ் ஓகே ஆண்டி. இல்லைப்பா, நோ ப்ராப்ளம், நீ அவள் ரூமை அப்படி சுற்றி பார்த்துட்ரி. ஃப்யூச்சரில் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நீங்கள் இந்த ரூமில் தான் இருக்க போகிறீங்க. ஸோ நீ அப்படி பார்த்துட்ரி, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போயிட்டாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு அம்மா ப்ளீஸ் போகாத 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 அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் அம்மா உங்கள் 2 பேரையும் பார்த்து அப்படி சிரிச்சுக்கிட்டே ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப அப்படியே ஆக்வர்டாக இருக்குது. ஒன்றே சாரி ஒயன், நீங்கள் பரவாயில்ல, என்னோடய அம்மா எப்போதுமே அப்படி தான். 1 மினிட், நான் பெட்டை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவனும் ஹெட்டை நோட் பண்ணுறான். அவன் இப்போ வாலில் இருக்கிற ஃபோட்டோ, இன்னும் நீங்கள் வாங்கின காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸில் வாங்கின சின்ன சின்ன அவார்ட்ஸ், அப்புறம் சர்டிஃபிகேட், இது எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே அப்படியே நிற்கிறான். நீங்கள் பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பிஏ கூப்பிட்றீங்க. அவன் உங்களை பார்த்தோன்னே ஷாக் ஆகி அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறான். நீங்கள் கன்ஃபியூஸ்டாக ஏன் எப்படி நிற்கிறான் அவன் அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க. அப்போ தான் அச்சோ நம்ம என்ன வியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கீழே கொஞ்சம் குனிஞ்சு பார்க்குறீங்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு அதுக்கு மேலே ஷாக்காக இருக்குது. நீங்கள் வெறும் டாப் மட்டும் தான் போட்டிருக்கீங்க, பேண்ட் போடவே இல்லை. அந்த டாப்பும் உங்கள் நீஃபுக்கு மேலே இருக்குது. நீங்கள் அப்படியே ஒய்ட் ஐயோட நீங்கள் உடனே உங்கள் பக்கத்தில் உள்ள பில்லோவை எடுத்து உங்கள் முன்னாடி வச்சுக்கிறீங்க. அதை பார்த்தோன்னே வி நான் கீழே போயிட்டு வெயிட் பண்ணுறேன், நீ ட்ரெஸ் மாற்றிட்டு வான்னு சொல்லிட்டு நீங்கள் பதில் என்ன சொல்லுவீங்கன்னு கூட கேட்காம கீழே போயிட்டான். நீங்கள் ஐயோ ஓயன் ஏண்டி இப்படி இருக்க, அவன் முன்னாடி அச்சோ அவன் முன்னாடி மானம் போச்சு, உங்கள் தலையிலேயே அடிச்சுக்கிறீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ரெடியாக போயிட்டீங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் கீழே இறங்கி வரீங்க. அங்கே உங்கள் அப்பாவும் வியும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டே வரீங்க. சே எவ்வளோ அழகாக இருக்கான்ல இவன், என்னோடய ஃபியான்சி, சொல்லும்போது நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. என் டேட் அண்ட் மை ஃபியான்சிக்கிட்ட ஒரு நல்ல பாண்டிங்கும் இருக்குது. இப்போது ஏன் அண்ணா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இவனை நான் மேரி பண்ணிக்காமல் இருந்தாலும் என்னோடய லைஃப்பில் இவன் ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சனாக தான் இருந்திருப்பான் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. இந்தா பாக்ஸை பிடி, இதில் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட ஒரு பாக்ஸை கொடுக்குறாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக அவங்கள பார்த்துட்டு அம்மா உனக்கு தெரியும்ல நான் ஆஃபீஸ் கேன்டீனில் தான் சாப்பிடுவேன், அப்புறம் ஏன் இது? இது உனக்கு இல்லை, இது வீ எங்கே சாப்பிட சொன்னேன், ஆனால் அவர் ஆஃபீஸ்க்கு போய் சாப்பிட்றேன்னு சொன்னார். ஸோ லேட் ஆகிடுச்சுல, அதான் இதை ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அவருக்கு சர்வ் பண்ணு, ஓகேவா அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. எப்படி என் ஃபேமிலி கூட இவ்வளோ பாண்டானா அப்படின்னே நீங்கள் வீக்கிட்ட போகிறீங்க. அவன் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். அப்புறம் நீங்கள் 2 பேருமே உங்கள் பேரண்ட்ஸ்க்கு பாய் சொல்லிவிட்டு கிளம்புறீங்க. காரில் ஏறி ஆஃபீஸ் போயிட்டுருக்கீங்க.
என்ன வி நான் இல்லாமல் உங்கள் மாமனார் மாமியார் கூட ஒரு நல்ல பாண்டிங் உருவாயிடுச்சு போல், நல்லா ஒட்டிக்கிட்டீங்க போல். அவன் உங்களை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறான். ஹே ஒயன், எனக்கு இப்போ தான் புரியுது உன்னுடைய இந்த கைண்ட்னஸ் அண்டு ஸ்வீட்னஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு. அவங்க 2 பேருமே உன்னை விட ரொம்ப நல்லவங்க. அப்போது நீங்கள் ஹோ ரியல்லி? அப்போது நான் உனக்கு நல்லவல்ல ம் அப்படின்ட்டு கோமா கேட்குறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டே அப்படியே கல் பண்ணுறான். ஒயன், நான் அதை சொல்லலை. யூ ஆர் ரியல்லி பேட். ஐ ஹேட் யூ வி. இன்னைக்கு ஒன் டே ஃபுல்லாக என்கிட்ட பேசாத. வி உங்களை பார்த்துட்டு சாரி ஒயன். வேணாம் வி, என்கேஜ்மெண்ட் முடிச்சு இதான் ஃபஸ்ட்டு டே. ஆனால் நீங்கள் இப்போவே அவங்க பக்கம் இருக்கீங்க மருமகனா. அப்போது என்னோடய ஃப்ரெண்ட் வே எங்கே போனா அப்படின்னு கேட்குறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு அப்படி இல்லை ஒயன், நீங்கள் அவனை முறைக்கிறீங்க. அவன் பேசுகிறத நிறுத்திட்டு கார் டிரைவ் பண்ணுறான். அப்படியே ஆஃபீஸ்க்கும் வந்துட்டீங்க. நீங்கள் காரை விட்டு இறங்கி லிஃப்ட்டுக்கு போயிட்டீங்க. வி அவன் காரை பார்க் பண்ணுறான். ஆனால் நீங்கள் அவனுக்கு வெயிட் பண்ணவே இல்லை. அவன் எப்படி இப்பெல்லாம் சொல்லலான்னு திட்டிக்கிட்டே உங்கள் கேபினுக்கு போகிறீங்க. அங்கே ஆலியா சேரில் சிட் பண்ணியிருக்கா. உங்களை பார்த்த உடனே ஸ்மைல் பண்ணிவிட்டு குட் மார்னிங் ஒயன். குட் மார்னிங் ஆலியா. என்ன ஆலியா, இன்னைக்கு மார்னிங்கே உன்னோட ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்ட போல. யா ஒயன், 1 செகண்ட். அவள் சேர்லேருந்து எழுந்து வந்து உங்ககிட்ட ஒரு பொக்கேவை கொடுக்குறா. கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் என்கேஜ்மெண்ட். எனக்கு நீங்கள் 2 பேரும் லவ்வர்ஸ்ன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அவள் சொல்கிறத கேட்டுட்டு வேறு வழி இல்லாமல் ஸ்மைல் பண்ணிகிட்டே தேங்க்யூ சொல்கிறீங்க. நீங்கள் போய் அதுக்கப்புறம் உங்கள் சேரில் சிட் பண்ணுறீங்க. அப்போ தான் வி மேலே வரான். ஆலியா அதை பார்த்துட்டு அவனுக்கும் விஷ் பண்ணுறா. நீங்கள் அதை பார்க்காம லேப்டாப்பையே பார்த்துட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது வி உங்களை முறைக்கிறான். அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் நீங்கள் திரும்பி பார்க்கவே இல்லை. அவனும் அவனோட கேபினுக்கு போயிடுறான். அப்புறம் ஆஃபீஸில் உள்ள எல்லாருமே உங்கள் 2 பேருக்குமே விஷ் பண்ணுறாங்க. அதெல்லாம் முடித்ததும் நீங்கள் உங்கள் ஒர்க்கை போய் பார்க்குறீங்க. அப்போது சடனாக ஒரு கால் வருது. நீங்கள் இது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிளாஸ் வழியாக பார்க்குறீங்க. உங்கள் 2 பேர் கேபினும் கிளாஸால் ஆனது. ஸோ கண்ணாடி வழியாக நீங்கள் 2 பேருமே பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ ஆலியா உள்ளே வரா. நீங்கள் அவகிட்ட ஆலியா இந்த ஃபோனை அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. அவளும் பேசுகிறா. அப்போது வி ஆலியா கிட்ட ஏதோ ஃபைல் கேட்குறான். உங்களை பார்த்துக்கிட்டே தான் ஆலியா கிட்டேயும் பேசுகிறான். அவளும் அந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறா. நீங்கள் 2 பேருமே அதுக்கப்புறம் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அப்போ உங்கள் கேபினை யாரோ நாக் பண்ணுறாங்க. நீங்கள் யாருன்னு பார்க்குறீங்க. அது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதாவது ஸ்கூல் ஃப்ரெண்ட். அவன் உங்களை பார்க்க தான் வந்திருக்கான். நீங்கள் ஸ்மைல் பண்ணிகிட்டே அவன் பக்கத்தில் போகிறீங்க. ஓ மை காட் சாம், என்னால் நம்பவே முடியல. அவனும் உங்களை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஹே கல்யாண பொண்ணு, எப்படி இருக்க? என்ன எங்கள் அம்மா சொன்னாங்களா? அவனும் ஆமான்னு சொல்கிறான். சரி உள்ள வா அப்படின்ட்டு நீங்கள் அவனை இழுத்துட்டு போய் அங்கே உள்ள சோஃபாவில் அவனை உட்கார வைக்கிறீங்க. சாரி, இவங்களை யாருன்னு சொல்ல மறந்துட்டேன். இது ஆலியா, எங்கள் நியூ செக்ரட்டரி. அண்டு திஸ் இஸ் சாம். அப்போது சாம் உங்களை பார்த்துட்டு ஹோ, ஆல்ரெடி உன் பொசிஷனுக்கு ஒரு ஆளை செட் பண்ணிட்ட. அண்ட் பை த வே நைஸ் டு மீட் யூ ஆலியா. நைஸ் டு மீட் யூ சார். சரி சாம், எதனால் இங்கே வந்த? எங்கேஜ்னால வந்தேன்னு மட்டும் சொல்லாத. அதனாலேயும் தான் வந்தேன், பட் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. சரி, அப்போ சொல்லு, உன்னோட ஒர்க்கெலாம் எப்படி போகுது? நீங்கள் 2 பேருமே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் அவன் ஒயன், நான் கிளம்புறேன். ஓகே சாம், ஸ்டே சேஃப். இந்த வாரம் வீக்கெண்டில் மீட் பண்ணலாம். நீ சென்னையில் தானே இருப்ப, இல்லை ஆஸ்திரேலியா போயிடுவியா? சாம், எனக்கு தெரியல. நான் எவ்வளோ சீக்கிரம் ப்ராஜெக்டெல்லாம் முடிக்கிறேனோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பிடுவேன். சரி, உன்னோட ஃபியான்சி எனக்கு காட்ட மாட்டியா ஒயன்? நீங்கள் என்னோட ஃபியான்சியா? சரி வா, அவனை பார்க்காம நீ போக மாட்ட, வா காமிக்கிறேன் அப்படின்னு அவனை அழைச்சிக்கிட்டு வி கேபினுக்கு போகிறீங்க. நீங்கள் 2 பேருமே வி கேபினுக்கு போகிறீங்க. அங்கே போயிட்டு சார் கேன் ஐ கம்மன்? அப்போது சாம் உங்களை பார்த்துட்டு
ஹே, நீ இன்னும் அவரை சாருன்னு தான் கூப்பிடுறியா? அப்போ வி கமன் வயன். டேய், கொஞ்சம் வாயை மூடிட்டு உள்ளே வாடா அப்படின்னு பொறுமையாக சொல்கிறீங்க. சரி சரிடி, கோவப்படாத. நீங்கள் ரெண்டு பேருமே உள்ளே போயிட்டீங்க. அங்கே விய பார்த்து, சார் இது என்னோட ஃப்ரெண்ட் சாம், உங்களை பார்க்கணுன்னு சொன்னா அதான். ஹே, நைஸ் டு மீட் யூ சாம். சாமும் வியை பார்த்துட்டு நைஸ் டு மீட் யூ சார் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வி, ஹே ஃபார்மலாக பேசாத, ஒயனோட ஃப்ரெண்டு எனக்கும் ஃப்ரெண்டு தான், ஓகேவா? சாம் அதை கேட்டுட்டு ஸ்மைல் பண்ணுறான். அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. வி, சரி சாம், உனக்கு என்ன வேணும்? டீ ஆர் காஃபி? பரவாயில்ல வி, நான் இப்போ கிளம்புறேன், நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். ஹோ சரி, அப்போனா கண்டிப்பாக மீட் பண்ணி பேசலாம். டெஃபினெட்லி வி. சாம் வீக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். நீங்களும் பின்னாடியே அப்படியே குடுகுடுன்னு போகிறீங்க. அப்போது வி, 1 மினிட் வயன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்போது சாம் உங்களை பார்த்துட்டு, சரி நான் உங்கள் ரெண்டு பேரையும் தனியாக விட்டுறேன், பாய் காய்ஸ். நீங்கள் சாம் கிட்ட, டேய் என்னை அழைச்சிட்டு போடா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. பட் சாம் உங்களை பார்த்துட்டு விங் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டான். நீங்கள் திரும்பி வியை பார்க்குறீங்க. எஸ் சார், என்கிட்ட என்ன பேசணும்? ஏன் இன்னும் என்ன சார்னு கூப்பிடுற? ஐ எம் யுவர் ஃபியான்சி நவ் அண்ட் யூ ஆர் மை ஃபியான்சி. அப்புறம் ஏன் இன்னும் இப்படி சொல்கிற? சாரி சார், நீங்கள் சொல்கிறதுல ஒரு சேஞ்ச் இருக்குது. நீங்கள் என் பேரண்ட்ஸ்க்கு தான் மருமக, பட் நாட் மை ஃபியான்சி. அவங்கள பார்த்துட்டு, ஹோ அப்படியா, நான் அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்கிறான். அப்போது சடனாக அந்த ரூம் டார்க் ஆகுது. என்னதுன்னு சுற்றி பார்க்குறீங்க. பேம்பு காட்டன்ஸ் அந்த ரூமை ஃபுல்லாக கவர் ஆகுது. இப்போது இங்கே என்ன நடந்தாலும் வெளியே யாருக்கும் தெரியாது. அங்கே நீங்களும் அவனும் மட்டும்தான் இருக்கீங்க. அப்போது வி உங்களை பார்த்து முன்னாடி நடந்து வரான். நீங்கள் பேக்கில் போகிறீங்க. நீங்கள் ரொம்பவே நர்வஸாக இருக்கீங்க. நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போயிடலான்ட்டு டோர் கிட்டே போகிறீங்க. அப்போது வி உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். உங்களுக்கு அவனுக்கும் ஏஞ்ச் கேப்பு தான் இருக்குது. அவன் உங்கள் கண்ணை பார்த்துக்கிட்டே உங்கள் பக்கத்தில் நிற்கிறான். அப்போது நீங்கள், வி என்ன வேணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவன் 1 ஃபிங்கரை உங்கள் லிப்பில் வைக்கிறான். ஹே, கவலைப்படாத, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. எனக்கு வேணுங்கிறது எல்லாம் உன்னுடைய அப்பாலஜிஸ்ட் மட்டும்தான். நான் உன்னை ஹர்ட் பண்ணணுன்னு நினைக்கல. நான் சும்மா உன் கூட விளையாடினேன், ஆனால் நீ அதை சீரியஸாக எடுத்துக்கிட்ட. சாரி வி, உன்னை நான் இவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டேன். ஆமாம் கொஞ்சம், பட் இட்ஸ் மை மிஸ்டேக். எனிவே சாரி ஒயன். நீங்கள் இட்ஸ் ஓகே, நான் மன்னிச்சிட்டேன். ஆனால் ஒன்று, இதை மாதிரி திரும்ப பண்ணாத, நான் மன்னிக்க மாட்டேன், ஓகே? யா, லேர்ன் மை லெசன் மேம். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க, அவனும் உங்களை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள், சரி சரி நான் கிளம்புறேன். நம்ம இப்படி தனியாக கேட்டன்லாம் போட்டுட்டு பேசுகிறத பார்த்தா வெளியில் நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போக பார்க்குறீங்க. அப்போது வி உங்கள் ஹேண்டை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். என்னோட லன்ச் சாப்பிட வரியா? என்ன டைம்? 12 PM தான் ஆகுது, அதுக்குள்ளையா? உனக்கு தெரியுமா, நான் மார்னிங்லேருந்து சாப்பிடவே இல்லை, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஓ மை காட், ஐ எம் டோட்டலி சாரி. அம்மா பிரேக்ஃபாஸ்ட் உன்ட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. ஐயோ, என்ன அவங்க கொன்றுவாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் கேபினுக்கு போய் லஞ்ச் பாக்ஸ் அண்ட் மொபைல்லாம் எடுக்கிறீங்க. அப்போது ஆலியை பார்த்துட்டு, என்னாச்சு வயன், என்ன டென்ஷனாக இருக்கீங்க? நத்திங் ஆலியா, எங்கள் 2 பேரையும் ஒரு 1/2 அன் ஹவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோ, அது போதும். அவளும் ஹெட் நோட் பண்ணுறா. நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்ப வி கேபினுக்கு போகிறீங்க. அங்கே போய் அவன் பக்கத்தில் உட்காடுறீங்க. ஐ எம் சாரி வி, என்னோட கோபத்தால் உன்னை இன்னைக்கு பட்னி போட வச்சிட்டேன். இட்ஸ் ஓகே வயன், நான் மட்டுமா, நீயும் தான் சாப்பிடல, வா 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பாக்ஸை ஓப்பன் பண்ணுறீங்க.
அவனுக்கு பிடிச்ச ஃபுட்டை தான் உங்கள் அம்மா பண்ணியிருக்காங்க. வி அதை பார்த்துட்டு வாவ்! எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டுன்னு கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றான். ம் செம்மையா இருக்கு ஒயன். நீயும் சாப்பிட்டு பாரு. உனக்கும் பசிக்கும்ல. நீங்கள் இல்லை இல்லை, நீ முதல்ல சாப்பிடு. ஏன் என்னாச்சு ஒயன்? அதுவா, என் விரல் கொஞ்சம் வலிக்குது, கொஞ்சம் அடிபட்டிருக்கு லைட்டாக, அதான். நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு, அப்புறம் நான் சாப்பிட்றேன். இட்ஸ் ஆல்ரெடி லேட் ஒயன். வெயிட், நான் உனக்கு ஊட்டி விடுறேன். நோ நோ, இட்ஸ் ஓகே. நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் ஃபுட் எடுத்து உங்கள் லிப் கிட்ட கொண்டு வரான். அதோட ஸ்மெல் உங்கள் நோஸுக்கு போகுது, அவ்வளோதான். உங்களால் உங்களை கண்ட்ரோலே பண்ண முடியல. அதை வாங்கிக்கிறீங்க. இப்படியே நீங்கள் 2 பேருமே பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மா கிட்டேருந்து கால் வருது. ஹலோ அம்மா, என்னாச்சு? ஒயன், நாம் ரிலேட்டிவ் டெட்டுடா. நானும் அப்பாவும் அங்கே போகிறோம். 2 டேஸ் கழிச்சு தான் வருவோம். நீ சேஃபாக இரு. ஓகேம்மா, நீங்களும் சேஃபாக இருங்க. எதில் போகிறீங்க? நாங்கள் ப்ளைனில் தான் போகிறோம். நாங்கள் போயிட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் கால் பண்ணுறேன், ஓகேவா? ஓகேம்மா, டேக் கேர். நீங்கள் பேசிகிட்ருக்கிறத வி பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் காலை கட் பண்ணிவிட்டு உங்கள் அம்மா சொன்னதெல்லாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் கேட்டுட்டு வியும் ஓகே, நீ ஏன் என்னோட வந்து தங்கக்கூடாது? 2 டேஸ் பேரண்ட்ஸ் இல்லாமல் தனியாக இருக்கிறது சேஃப் இல்லை. பட் வி, ஐ டோன்ட் நோ, வி ஆர் என்கேஜ்டு நவ். யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, அதனால் நான் அங்கே வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் தர விரும்பலை. ஒயன், உனக்கு தெரியும் அங்கே உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஏன் இப்படி டிஸ்டர்பன்ஸ் அது இதுன்னெலாம் சொல்கிற? ஆனால் பெனாமாட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும் வி அப்படின்னு வீக்கிட்ட சொல்கிறீங்க. அப்போது ஒரு கால் வருது. நீங்கள் யாருன்னு பார்க்குறீங்க, அது பெனாமா தான். ஹலோ பெனாமா, என்னாச்சுமா? நான் உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசினேன் ஒயன். அவங்க சுச்சுவேஷன்லாம் சொன்னாங்க. அப்புறம் நீ இங்கே இருந்தால் சேஃபாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க. நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஈவினிங் வீ கூட இங்கே வந்துரு. உனக்கு 2 டேஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ. ஓகே பினாமா. ஓகே ஹனி, see you later. உன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. வி உங்களை சர்ப்ரைஸ்டாக பார்க்குறான். நீங்கள் நம்ம பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க. அம்மா கால் பண்ணி பேசினாங்களாம். அதான் பினாமா என்னை 2 டேஸ்க்கு அங்கே வந்து இருக்க சொல்கிறாங்க. நானும் அதை தானே சொன்னேன். சரி, இப்போது என் கூடவே வா. நம்ம ஈவினிங் உன் வீட்டுக்கு போயிட்டு உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வரலாம். நீங்களும் ஓகே சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே ஒர்க் பார்க்குறீங்க. ஒர்க் முடிஞ்சதும் நீங்கள் 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க. அப்போது வெதர் கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குது. நீங்கள் உள்ளே போகிறீங்க. அந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவும் அழகாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு வெளியே வரீங்க. மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் 2 பேரும் ஏறி காரில் உட்காடுறீங்க. அதுக்குள்ளே நீங்கள் 2 பேருமே லைட்டாக நனைஞ்சிட்டிங்க. இப்போது கார் அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு 30 மினிட்ஸில் உங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டீங்க. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. வியையும் உள்ளே கூப்பிட்றீங்க. அவனும் வரான். நீங்கள் 2 பேருமே மழையில் நனைஞ்சனால லைட்டாக வெட்டாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் வியை பார்த்து வெயிட் a மினிட், நீங்கள் டவல் எடுத்துகிட்டு வந்து வீட்டை கொடுக்குறீங்க. அவனும் ஹேரை தொடச்சிட்டு அங்கே இருக்கிற சேரில் உட்கார்றான். நீங்கள் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன், உனக்கு ஏதாவது வேணுமா? இல்லை பரவாயில்ல, நீ போய் பேக் பண்ணு, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஹெட்டை நோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மேலே ஏறி போகிறீங்க. உங்களுக்கு 2 டேஸ்க்கு தேவையான எல்லா திங்ஸையும் எடுத்து பேக் பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கீழே இறங்கி வர்றீங்க. அப்போது நல்ல காஃபி ஸ்மெல் வருது. நீங்கள் பேக்கை டேபிள் மேலே வச்சுட்டு கிச்சனுக்கு போய் பார்க்குறீங்க. அங்கே வி காஃபி போட்டுட்ருக்கான். நீங்கள் அவனை பார்த்ததும் அவன் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். அப்போது காஃபி கப்பை உங்கள் கிட்ட நீட்டுறான். ஹேவ் திஸ் ஒயன். இந்த மழைக்கு இப்படி காஃபி குடித்தா நல்லாயிருக்கும், அதான் குடி. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே காஃபி எடுத்து ஒரு சிப் பண்ணுறீங்க. நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க. இட் வாஸ் அவுட் ஆஃப் வேர்ல்டு, ஸோ எக்ஸலண்ட். தயங்கா செம்மையாக இருக்குது. நீங்கள் இப்படி சொல்லவும் அவன் உங்கள் முன்னாடி அழகாக பவ் பண்ணுறான்.
பவ் பண்ணி தேங்க்யூ அப்படிங்கிறான். நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே காஃபியை குடிக்கிறீங்க. வி கப்பை வாஷ் பண்ண போகிறான். நீங்கள் தயங்கா நான் வாஷ் பண்ணுறேன் கொடுங்க. வேணாம் நானே வாஷ் பண்ணுறேன். உன் ஃபிங்கர்ஸ் வேற வலிக்குதுன்னு சொன்னல, ஸோ நானே பார்த்துக்கிறேன் நீ போ. அப்புறம் ஆன்ட்டி கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட் பாக்ஸையும் எடுத்து கொடுத்துட்டு போ, அதையும் வாஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அந்த பாக்ஸை எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறீங்க, அவனும் வாஷ் பண்ணுறான். அப்போ நீங்கள் அவனை பார்த்துட்டே நிற்கிறீங்க. சே எவ்வளோ கேரிங்கான பர்சனாக இருக்கான், நம்மளை எப்படிலாம் பார்த்துக்கிறான் பாரு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு நிற்கிறீங்க. அவனும் வாஷ் பண்ணிட்டான். அப்புறம் நீங்களும் போயிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண அந்த பேக் எடுத்துக்கிட்டு நீங்கள் 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறீங்க. இன்னும் ரெயின் நிற்கவே இல்லை, டிராஃபிக்கும் அதிகமாக இருக்குது. ஒரு வழியாக நீங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்க. வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அப்போது பினாமா உங்களை பார்த்துட்டு, ஹோ நீங்கள் 2 பேரும் நினச்சிட்டிங்களா? அப்போது நீங்கள், இல்லைம்மா நாங்கள் 2 பேரும் ஓகே தான். கிரேட்டா, சரி வாங்க டின்னர் சாப்பிட்லாம். நீங்கள் 2 பேரும் நோட் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறீங்க. ஆஃப்டர் டின்னர் நீங்கள் பினாமா, கிம் அங்கிள், ஜீவோன் எல்லோரும் சோஃபாவில் சிட் பண்ணிவிட்டு பேசிகிட்ருக்கீங்க. அப்போது பினாமா உங்களை பார்த்து, ஒயன் நீங்கள் 2 பேரும் போய் தூங்குங்க, ஏற்கனவே டைம் 10 ஆச்சு. ஒயன் உனக்கு கெஸ்ட் ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ அங்கே போயிடு ஹனி. நீங்கள் உங்கள் ஹெட்டை நோட் பண்ணிவிட்டு எழுந்திருக்கிறீங்க. அப்போது யாரோ பினா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. நீங்கள் எல்லோரும் அங்கே சவுண்ட் வர பக்கம் திரும்பி பார்க்குறீங்க. அப்போது வாவ் நீங்களா, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு பினாமா போய் அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் யாருன்னு தெரியாமல் அவங்கள எல்லாரையும் அப்படி பார்த்துட்டே நிற்கிறீங்க. அங்கே அங்கிள்ஸ் அண்ட் ஆன்ட்டிஸ் வராங்க. அவங்க எல்லாரும் பினாமா கிம் அங்கிள் ஏஜ்லேயே இருந்தாங்க. அப்போது கிம் அவங்கக்கிட்ட, வாவ் மேன் யூ ஆர் மேரிட் ஃபைனல்லி. ஆமாம் நீங்கள் 2 days கழிச்சு தானே வரதா சொன்னீங்க. அவங்க, யா பட் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு இப்போ வந்துட்டோம். அப்போது பினாமா அங்கே இருந்த அங்கிள் ஆன்ட்டிஸ்லாம் பார்த்து, என்னால் நம்பவே முடியல நீங்கள் இங்கே இருக்கீங்க. சரி வாங்க, இது என்னோட சன், இவன் கிம் தயாங் அண்ட் இவன் ஜீவோன் என்னோட சின்ன பையன். பியும் ஜீவோனும் அவங்களுக்கு பவ் பண்ணுறாங்க. அப்புறம் பினாமா உங்களை பார்த்து, எங்கே பாருங்கள் இது என்னோட மருமக, ஷீஸ் ஒயன். வாவ் யுவர் சன் இஸ் மேரிடா? இல்லை இவங்க இப்போ தான் என்கேஜ் ஆகிருக்கு, இன்னும் ஃபியூ மந்த்தில் மேரேஜ் ஆக போகுது. அந்த அங்கிள்ஸ்லாம், ஸோ இது அரேஞ்ச்டு மேரேஜா ஆர் லவ் மேரேஜா? அப்போது கிம், அஃப்கோர்ஸ் லவ், லைக் மீ அண்ட் பினா மாதிரி. அதை கேட்டதும் எல்லாரும் ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்போது ஜீவன் அங்கே இருந்த எல்லார்கிட்டேயுமே அவன் குட் நைட் சொல்லிவிட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டான். அப்போது பினாமா உங்கள் 2 பேரையும் பார்த்து உங்கள் கிட்டக்க வராங்க. சாரி ஹனி, நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இவங்கெல்லாம் வீட்டுக்கு வருவாங்கன்னு. இந்த வீக்கில் காலேஜ் ரீயூனியன் வருது, அதுவரை இவங்க இங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீ வி ரூமில் தங்கிக்க முடியுமா? நீங்கள் சர்ப்ரைஸ்டாக பார்க்குறீங்க. வியும் உங்களை மாதிரியே நர்வஸ் ஆகுறான். அப்போது பினாமா அவங்கள பார்த்துட்டு, எனக்கு தெரியுது இந்த மாதிரி சொல்லக்கூடாது தான், இங்கே வந்தவங்க கப்புள்ஸ் கிடையாது, அதனால் இவங்களுக்கு தனித்தனியாக ரூம் அரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்குமா? இட்ஸ் ஓகே பினாமா, யூ டோன்ட் வரி, நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம். அப்போது பினாமா, தேங்க்யூ ஹனி, ஐ எம் எக்ஸ்ட்ரீமெண்ட்லி சாரி. அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் அவங்கள ஹக் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் மற்ற அங்கிள்ஸ் ஆன்ட்டிஸ்க்கும் குட் நைட் சொல்லிவிட்டு நீங்களும் வி ரூமுக்கு போகிறீங்க. ரூம்குள்ளே போனதும் வி, ஒயன் நீ எங்கே படுத்துக்கோ, நான் ஜீவன் ரூமுக்கு போகிறேன். இல்லை போகாதீங்க, ஜீவன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்டே பண்ண இங்கே வர சொல்லியிருக்கான், அவங்க எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. ஹோ ஓகே, அப்போது நான் நீங்கள் எங்கேயும் போக தேவையில்ல, நான் ஏற்கனவே சிங்கிள் ரூமில் ஷேர் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கான்ஃபரன்ஸ்க்காக இந்த மாதிரி ரூம் ஷேர் பண்ணோம்ல, அதை மாதிரி தான். நீங்கள் இதை பற்றி திங்க் பண்ணாதீங்க, ஓகே? எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் நான் உன்னை ரொம்ப நம்புகிறேன்,
நீங்கள் இப்படி சொல்லவும் அவன் உங்களை பார்த்துட்டு அப்படியே ஜென்யூனாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட பைஜாமா எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆக போயிட்டீங்க. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பைஜாமா போட்டு திரும்ப ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வரீங்க. அவன் கேஷுவல் பேண்ட் அண்ட் டிஷர்ட் போட்டிருக்கான். நீங்கள் 2 பேருமே பெட்டில் சிட் பண்ணுறீங்க. அப்போது வி ரூம் லைட்டை ஆஃப் பண்ணுறான். லைட் கலர் கோல்டன் கலரில் இருக்குது. ஸ்டில் அந்த ரூம் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது. அந்த டார்க்லேயும் வி ஃபேஸ் லைட்டாக தெரியுது. அப்போது வி உங்கள் கிட்டக்க வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு குட் நைட் ஒயன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் குட் நைட் வி. அவனை அப்படியே பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். நீங்களும் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் 2 பேருமே படுத்துறீங்க. அந்த பெட்டு நீங்கள் 2 பேருமே படுக்கிற அளவுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஏன் இவன் என்னை கிஸ் பண்ணுறப்ப எனக்கு எதுவுமே சொல்ல முடியல? ஒருவேளை நான் இவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா? எதுவாக இருந்தாலும் ஓகே, நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். விதி நமக்கு என்ன முடிவு பண்ணுதுன்னு தெரியல. ஆனால் நான் இப்போ இருக்கிற இந்த தருணத்தை அனுபவிக்க போகிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் திங்க் பண்ணிகிட்டே அப்படியே ஸ்லீப் பண்ணுறீங்க. அவ்வளோதான்டா, இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். பாய்.